மக்கள் வணக்கம். இது வளாகம் நிகழ்ச்சியில் இன்று சாகா கான்ட்ரா ட்ரேடிங்கின் நிறுவனர் திரு மூர்த்தி அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம். வணக்கம். இப்போ நம்முடைய பங்குச்சந்தையை எடுத்துக்கிட்டா எந்த மாதிரி இருக்கு? ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய உயரம் அப்படிங்கறத பாத்துட்டு இருக்கு. இப்போ தேர்தல்ல மனசுல வச்சுட்டு தான் இந்த பங்குச்சந்தை அப்படிங்கறது இந்த உயர்வை பாத்துட்டு இருக்குங்களா? எப்படி இருக்கலாம் இனி போக போக? இல்ல, இது பாத்தீங்கன்னா இந்த பங்குச்சந்தை உயர்வு இந்த 10,700 மேல ரீச் ஆகுன்றது நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்றவங்க கிளியரா தெரியும். இது நம்ம அக்டோபர் 8 ப்ரோக்ராம்ல ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தோம். அந்த ஃபர்ஸ்ட் 3 மினிட்ஸ் யாராவது இன்கேஸ் பாக்கலனா திரும்பி யூடியூப்ல அது இருக்குது, அதை போய் பார்க்கலாம். அக்டோபர் 8 ப்ரோக்ராம். அப்ப க்ளோஸ் டு மார்க்கெட் ஒரு 10,200 அந்த ரேஞ்ச் இருந்தது. அப்ப நம்ம ரொம்ப கிளியரா சொல்லியிருந்தோம். ஆக்சுவலா இது இன்கேஸ் 9950 ஒரு லோ பிரேக் ஆனாலும் சரி ஆகலனாலும் சரி 10,700 கண்டிப்பா போகும். இன்கேஸ் பிரேக் ஆச்சுன்னா வேகமா போகும். ஓகே, இன்கேஸ் பிரேக் ஆகலனா கொஞ்சம் ஸ்லோவா போகும்ன்றது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது ஸ்லோவா ஒரு 6 மந்த்ஸ்ல அது கரெக்டா அச்சீவ் ஆயிடுச்சு. அந்த 10,700 அது ரொம்ப கிளியரா கொடுத்துடணும். இது நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம அட்வான்ஸ்டா கொடுக்கறோம்ன்றதால இவ்வளவு அட்வான்ஸ்டா ஸ்டாக் மார்க்கெட்ல கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இல்லாமே இருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாம் கூட பார்க்கலாம். அந்த அக்டோபர் 8 நம்ம பேசின ப்ரோக்ராமுக்கும் இன்னைக்கு மார்க்கெட் என்ன ஆச்சுன்றது ரொம்ப கிளியரா பார்க்கலாம். மார்க்கெட் இதை நம்ம அப்பவே இதுவாச்சு. அப்பவே அது கிளியரா டிசைட் ஆச்சு. இது திரும்பி ஒரு நியூ ஹை போகும்னு சொல்லிட்டு பேங்க் நிஃப்டி நியூ ஹை போயிடுச்சு, சென்செக்ஸ் நியூ ஹை போயிடுச்சு. நேத்து நிஃப்டி ஃபியூச்சர் நியூ ஹை போயிடுச்சு. ஓகே, நிஃப்டி ஸ்பாட்டுக்கு மட்டும் ஒரு 20-30 பாயிண்ட்ஸ் ஷார்டேஜ். அதுவும் இந்த வீக்லயே கூட போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓவரால் நிஃப்டி பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு பாத்தீங்கன்னா 10,545. ஓகே, அது ஒரு ஷார்ட் டைம் ஒரு பிரேக் இவென்ட். அதாவது எப்படி சொல்றதுன்னா அந்த 10,545 ஒரு ஷார்ட் டைம் ட்ரேட் பண்றவங்க அதுக்கு பிரேக் ஆச்சுன்னா லாங்ல அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. பட் ஓவரால் பிரேக் இவென்ட் பாத்தீங்கன்னா ஒரு 10,360 வருது. ஓகே, அது ஓவரால் இந்த பேட்டர்ன் நெகோசியேஷன் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இந்த பேட்டர்ன் போயிட்டு இருக்க பேட்டர்ன் அப்போ கொஞ்சம் வேற மாதிரி திரும்புறதுக்கு சான்சஸ் இருக்கு. இன்னும் இந்த பேட்டர்ன் முடியல. இந்த அப் ட்ரெண்டோட பேட்டர்ன் இன்னும் முடியல. சோ அந்த ஷார்ட் டைமுக்கு 10,545 நான் சொல்றது எல்லாம் நிஃப்டி ஸ்பாட். ஓகே, நீங்க மீடியம் டேர்முக்கு பாத்தீங்கன்னா 10,360. ஓகே, இந்த ரெண்டு ரேஞ்ச் இருக்கு. இதை பிரேக் ஆச்சுன்னா தான் இந்த ஃபர்தர் டவுன் மூவ்க்கு சான்சஸ் இருக்கு. அது வரைக்கும் பை ஆன் டிப்ஸ் தான் பெட்டர். இந்த 10,545 பிரேக் ஆகலன்னா அகைன் ஒரு 250 பாயிண்ட்ஸ் இந்த வீக்லயே கூட சான்சஸ் இருக்கு. இப்ப ஒரு ட்ரேடிங்கான இந்த லெவல் அப்படின்னு சொல்றீங்க. இப்போல இருந்து இந்த தேர்தலுடைய முடிவு என்னவா இருக்கும் அப்படிங்கறதும் இன்னும் ஒரு பெரிய குழப்பம் தான். அதற்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்க பங்குச்சந்தை? இது எப்படின்னா நம்ம இந்த தேர்தல் இது ரொம்ப அன்ஈவன் ஆக்டிவிட்டி. இது இந்த மாதிரி ஒரு வாரோ இல்லைன்னா ஒரு தேர்தல் ரிசல்ட்டோ பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு இது இந்த பீரியட் அன்சர்டனிட்டி ஜாஸ்தியா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா இப்பவே நம்ம சொல்லலாம் நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ் நிஃப்டி என்ன ஆகும்ன்றது ரொம்ப ரொம்ப கிளியரா சொல்லலாம். அந்த தேர்தல் ரிசல்ட் என்ன வேணா வரலாம். ஆனா ரொம்ப கிளியரா நிஃப்டி என்ன ஆகும்ன்றது இந்த நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ் ரெடி பண்ணிட்டோம். ஓகே, அது தேவையானவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஈவென்ட் இருக்கு. பட் அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஈவென்ட் எப்படி போகும்ன்றது ரொம்ப கிளியர் பிக்சரைஸ்டோட இருக்கு. சோ தேவையானவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்க. இப்போ ஒரு இன்வெஸ்டர் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்க எப்படி இந்த பங்குச்சந்தை இப்போதைக்கு அணுகலாம்? எந்த பங்குல வேணாலும் போடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை இருக்குங்களா? செக்டார் வைஸ் எப்படி பாக்குறீங்க? எப்பயுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் ரொம்ப லோல இருக்கோ இல்ல அப்ல இருக்கோ எப்பயுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. எல்லா ஸ்டாக்குக்குமே பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. ஓகே, அதே மாதிரி எல்லா ஸ்டாக்கும் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்காது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எந்த மார்க்கெட்ல இருந்தாலும் சில ஸ்டாக்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். ஓகே, இப்ப முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா மார்க்கெட் சரியா சுத்தமா பெர்ஃபார்மே பண்ணாத போது கூட ஐடியும் ஃபார்மாவும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தது. அதாவது மார்க்கெட்ல எந்த செக்மெண்ட்டும் ஒழுங்கா இல்ல. ஆனா இந்த ரெண்டு செக்டார் மட்டும் ரொம்ப சூப்பர்பா ரிட்டர்ன் வந்தது. ஒரு பர்டிகுலர் பீரியட்ல பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல்ஸ் ரொம்ப பயங்கர ஃபேண்டாஸ்டிக் ரிட்டர்ன்ஸ் வந்தது. இப்போ இருக்கிற பர்டிகுலர் பீரியட்ல பாத்தீங்கன்னா பேங்கிங் பயங்கரமான ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு இருக்கு. சோ அந்த மாதிரி எவ்ரி பீரியட் ஒரு செக்டார் வைஸ் இருக்கும்.
அந்த செக்டாருக்கு ஏத்த மாதிரி வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, என்ன மார்க்கெட் ஆனாலும் சரி, நம்ம வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு வந்து வியூ வந்து வச்சிருக்கோம். என்னென்ன கம்பெனிஸ் வந்து ஏறும் அப்படின்றது வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் 1 இயருக்கு, ஓகே, எலெக்ஷன் இயரா இருக்கட்டும் இல்ல இல்லாத இருக்கட்டும், நெக்ஸ்ட் 1 இயருக்கு வந்து ஒரு 10 கம்பெனி, எந்த கம்பெனி வந்து பெட்டரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றது இருக்கு. அதுலதான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதாவது ரிலையன்ஸே வந்து ஒரு செகண்ட் ஆஃப் மேல, அதாவது இந்த இப்போ இவ்வளவு பெரிய ஏற்றம் வந்து இருக்கு ரிலையன்ஸ், அதுவே பாத்தீங்கன்னா ஒரு ஏப்ரல் வந்து ஒரு மேபி ஒரு 3rd வீக் அந்த ரேஞ்சுக்கு மேல கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாசமே வந்து அது ஏறாத மாதிரி இருக்கு. ஓகே, அந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த மாதிரி வந்து கிளியரா வந்து நமக்கு எந்த செக்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணலாம்ன்றது ரொம்ப கிளியர் கட்டா வந்து கொடுத்துருவோம். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த குவார்டருக்கு வந்து எந்தெந்த கம்பெனி ஏறும், இந்த கம்பெனி பேர் வந்து இல்ல, பட் எப்படி வந்து இந்த கம்பெனிஸ் இருக்கும்ன்றது ஃபாஸ்டா காமிக்கிறேன், பாத்துக்கோங்க. இது வந்து இன்னொரு கம்பெனி. ஓகே, இதுக்கப்புறம் பாருங்க, கண்டினியூஸா வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கம்பெனி வந்து இருக்கும். இந்த 10 கம்பெனி தான் இந்த குவார்டருக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுன்ற மாதிரி. ஓகே, இந்த கம்பெனிஸ் வந்து ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 26க்கு அப்புறம் தான் இந்த கம்பெனி வந்து ஏறுற மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா 9/5க்கு அப்புறம் தான் இந்த கம்பெனி ஏறுற மாதிரி இருக்கு. இதுவும் வந்து 10/5, இதெல்லாம் கிட்டத்தட்ட எலெக்ஷன் டைம்ல வந்து ஏறுற மாதிரி கம்பெனிஸ் இது. சோ இது இந்த மாதிரி வந்து எல்லா கம்பெனிக்குமே உங்களுக்கு எதை வந்து செல் பண்ணும், எதை பை பண்ணணும்னு இருக்கும். ஓகே, அதே மாதிரி கமோடிட்டி ப்ராடக்ட்ஸுக்கும் வந்து இருக்கும். சோ இது வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நெக்ஸ்ட் குவார்டருக்கு காமிச்சது. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இயருக்கு வந்து சில கிராஃப்ஸ் வந்து காமிக்கிறேன் பாருங்க. இந்த இயருக்கு வந்து இது ஒரு கம்பெனி. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த கம்பெனி வந்து ஹோல் இயர் வந்து மேலேயே இருக்குது. மார்க்கெட் அது எலெக்ஷனை பத்தி எல்லாம் இது கவலையே படல. கிட்டத்தட்ட இது 100% ரிட்டர்ன் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு இந்த கம்பெனி. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 29.4ல இருந்து ஒரு கரெக்ஷன். ஓகே, இதுதான் வந்து ஜஸ்ட் டாக்கிங் அபவுட், இது ஒரு கம்பெனி பேர் சொல்லலாம். இதான் வந்து ரிலையன்ஸ். ஆக்சுவலா ரிலையன்ஸ் கம்பெனி பாத்தீங்கன்னா இது 1 இயர் ரிலையன்ஸோட அவுட்லுக். இது வந்து அந்த கம்பெனி ஓனருக்கே வந்து இந்த மாதிரி வந்து இதுதான் அவுட்லுக்ன்றது தெரியுமான்னு தெரியல. பேர் நார்மலா வந்து அதனாலதான் டிவில வந்து சொல்றது கிடையாது, இந்த கம்பெனி தான் அப்படின்னு சொல்றது கிடையாது. ஏன்னா இது வந்து அவங்க ப்ரொமோட்டருக்கே இது என்னடா இது இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா வந்து நம்ம கம்பெனி எப்படி போகும்னு கொடுக்குறாங்க. இதுல நீங்களே பாருங்க, இதுல பாருங்க 21st இருந்து நம்ம கிளியரா கொடுத்துருக்கோம். 29.4 வரைக்கும் வந்து ரிலையன்ஸ் வந்து கம்ப்ளீட் அப் ட்ரெண்ட்ல தான் சொல்லியிருக்கோம். மார்க்கெட் என்ன ஆனாலும் ரிலையன்ஸ் வந்து மேலேயே தான் இருந்தது. இது பாருங்க 29.4க்கு அப்புறம் ரிலையன்ஸ் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து வருது. அதுக்கப்புறம் திரும்பி வந்து ஒரு 21.10க்கு அப்புறம் தான் வந்து இது மேலே ஏறுது. நம்ம தொடர்ந்து பேசலாம். நேர இணைப்புல இருக்காங்க. மக்கள் வணக்கம். வணக்கம் மேடம். அவங்க பெயர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? நான் சக்திவேல் சோமாலியால இருந்து பேசுறேன் மேடம். சரிங்க, உங்க கேள்வி தொடர்ந்து ஐயா கிட்ட கேட்கலாங்க. ஐயா இருக்காங்களா? சொல்லுங்க சக்திவேல். வணக்கம் சார், நான் சக்திவேல் சோமாலியாவில இருந்து பேசுறேன். சொல்லுங்க, நம்ம கிளைண்ட் தானே நீங்க? முதல்ல மக்கள் டிவிக்கு வணக்கம் சார். ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற டிவில ஒரே ஒரு சினிமாவும் சீரியலுமா போயிட்டு இருக்கு. மார்க்கெட்டை பத்தி ஒரு நல்ல ப்ரோக்ராம் பண்றதுனால மக்கள் டிவிக்கு என்னோட முதல் வணக்கம். நன்றி நன்றி. சொல்லுங்க, உங்க கேள்வி என்ன சார்? நான் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸா வந்து மார்க்கெட்ல இருந்தேன் சார். ஓகே, ஒரு 1 இயர் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நிறைய லாசஸ். ஏன்னா ஒரு ப்ராப்பரா ஒரு அட்வைசர் இல்லாம பாத்தீங்கன்னா மற்ற யூடியூப் சேனல் பார்த்து தான் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, அதுக்கப்புறம் லாஸ்ட் 1 இயர் தான் வந்து சாகா கான்ட்ராக்ட் ட்ரேடிங்ல வந்து நான் சப்ஸ்கிரைபர் ஆனேன். சொல்லுங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய பொசிஷன் கால் கொடுத்தீங்க. 5% வந்து நல்ல ப்ராஃபிட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் 3 மந்த் சப்ஸ்கிரைபரா மாறினேன். அதுக்கப்புறம் 1 இயர் மாறினா 5 இயர் மாறி இருக்கேன். ஓகே, இந்த 5 இயர் கான்செப்ட்ல நீங்க கொடுத்த அந்த ஒரு 10 கம்பெனில பாத்தீங்கன்னா வந்து ஒரு எக்ஸலண்டா போயிட்டு இருக்க. லாஸ்ட் டைம் இதே மக்கள் டிவி ப்ரோக்ராம்ல வந்து நீங்க ஒரு கம்பெனி வந்து பேர் சொல்லாம ஒரே சொன்னீங்க, இது பாட்டம் அவுட்ல இருக்கு இந்த கம்பெனி அப்படின்னு சொன்னீங்க. ஓகே, அந்த டைம்ல வந்து நாங்க ஒரு பல்கா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம். அது பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி பாத்தீங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 15% மேல போயிடுச்சு சார். ஓகே, இல்ல அதான் நம்ம இப்போ டிவிலேயே வந்து அதுதான் காமிக்கிறோம்.
ஓகே, அதாவது கிட்டத்தட்ட வந்து அவர் ஒரு 6 lakhs கிட்டத்தட்ட ப்ராஃபிட் பண்ணிருப்பாரு. கிளைண்ட்ஸ், அதாவது அவருடைய ஒய்ஃப் பேர்ல வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. சொமாலியால இருந்து ஒரு டெஸ்டிமோனியல் கூட கொடுத்திருக்காரு. நிறைய முறை ட்ரை பண்ணுவேன், கிடைக்காது சிலர் இந்த மாதிரி கிடைச்சிருக்குது போல. பட் இது வந்து ட்ரைனிங்ல வரவங்களுக்கு காம்போம் அவர் என்ன ப்ராஃபிட் பண்ணிருக்காரு. அவர் ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராடக்ட்டும் நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க கிளைண்ட் தான். அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 lakhs ப்ராஃபிட் லாஸ்ட் ஒரு 5 monthsல இருக்கும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த 5 years கான்செப்ட், இந்த 1 year கான்செப்ட் என்ன கம்பெனி கொடுக்குறோமோ அந்த கம்பெனி தான் அவர் வந்து இன்வெஸ்ட் பண்றாரு. அது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி வீக் வந்து he'll be booking some decent profit on ஈக்விட்டில வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காரு. அதுதான் அந்த பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இத காமிச்சிட்டு இருக்கோம். இன்னொரு நேரம் இணைப்புல இருக்காங்க. மக்கள் வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சார், நம்ம மகேஷ் பேசுறாங்க. எந்த ஊர்ல இருந்து? சென்னையில இருந்து பேசுறாங்க. சரி, உங்க கேள்வி தொடர்ந்து கேட்கலாங்க ஐயா கிட்ட. நான் உங்களோட ஆகஸ்ட் ப்ரோக்ராம் பாத்துருந்தேங்க. அந்த ஆகஸ்ட் மந்த்ல நீங்க சொன்ன மாதிரி நான் நிப்டி 11% மேல போகும்னு சொன்னது வந்து எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருந்துச்சு. பட் நான் இது வாங்கியிருந்தேன், நான் எஸ் பேங்க்கும் பேங்க் ஆஃப் பரோடா வாங்கியிருந்தேன். நீங்க சொன்ன மாதிரி நல்ல ப்ராஃபிட் எனக்கு புக் பண்ணேன். ரொம்ப நன்றி சார். அதுக்கு சொல்லுங்க. இதுக்கு இப்ப எப்படி சார் இருக்கும் நிப்டி? இப்ப எலெக்ஷன் டைம்ங்கிறதுனால எலெக்ஷன் இதுக்கு எப்படி சார் இருக்கும்? இல்ல, அதான் அந்த எலெக்ஷன் வந்து எப்படின்னா, இப்ப ஆஸ் ஆஃப் நவ் பாத்தீங்கன்னா நிப்டி வந்து ஒரு மாதிரி பை ஆன் டிப்ஸ் மாதிரி தாங்க இருக்குது. நிப்டில வந்து ஒரு பெரிய இது கிடையாது. பட் இதுல என்னன்னா, ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு 10 daysக்கு முன்னாடி ஒரு கரெக்ஷன் வந்து வருது ஆக்சுவலா. அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகு வந்து கொஞ்சம் ஏற சிச்சுவேஷன் வருது. பட் 28க்கு அதாவது எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 10 days வந்து ஒரு ஷார்ப் கரெக்ஷன் வந்து இருக்கு. அதாவது கரெக்ஷன் மட்டும் எப்பயுமே நல்லா யோசிச்சு பாருங்க. ஏறும் போது வந்து ஸ்டெப்ஸ்ல ஏறுவாங்க மெதுவா, பட் இறங்கும் போது வந்து லிப்ட்ல வந்து இறங்கிடுவாங்க. அதனால வந்து ஒரு ஷார்ப் கரெக்ஷன் வந்து இருக்கு. அது வந்து எப்படின்னா, எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஒரு ஷார்ப் கரெக்ஷன் வந்து இருக்கு. ஆனா அதுக்கப்புறமும் வந்து இந்திய பங்குச்சந்தை பத்தி இறங்கிச்சுன்னா வந்து வாங்குறதுதான் வந்து நம்ம பண்ணணும். அது வந்து 2020ல தான் நான் ரொம்ப ஒரு மேஜரான ஒரு கிராஷ் வந்து எதிர்பார்க்கிறேன். அதுவும் யூஎஸ் பேஸ் பண்ணி வரும்ன்ற மாதிரி எதிர்பார்க்கிறேன். இப்ப இத்தனை நாள் வந்து நான் நிப்டியை வந்து அந்த 5 yearsல நிப்டியை கொடுத்திருக்கேன். ஓகே, ரொம்ப கிளியரா சொல்லியிருந்தோம். ஓகே, இது கண்டினியூஸா ஏறும். ஓகே, உங்களுக்கு வந்து அந்த மார்ச் வரைக்கும் வந்து கண்டிப்பா வந்து மேலதான் இருக்கும். ஓகே, நியூ ஹை போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா நிப்டி அதே மாதிரியே போச்சு. அந்த 5 years கான்செப்டை வச்சு தான் சொல்றேன். அதுல வந்து 2020ல ஒரு பெரிய கிராஷ் இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஓவரால் லாங் டேர்ம் ஒரு 5 yearsல யோசிக்கிறவங்க வந்து இதெல்லாம் வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா தான் பார்க்கணும். பட் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்து ஒரு மாதிரி இந்த மாதிரி இருக்கு. அதாவது எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகு ஏறுது, ஆனா ஒரு 28க்கு அப்புறம் ஒரு 10 days ஒரு ஷார்ப் கரெக்ஷன் வர மாதிரி சிச்சுவேஷன் வந்து இருக்கு. சோ அதனால வந்து யார் வருவாங்கன்றது தெரியல. அது அந்த சிச்சுவேஷன்லாம் பார்த்தா தேர்ட் ஃப்ரண்ட் மாதிரியே ஒரு சிச்சுவேஷனை காமிக்குது. பட் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஆனா எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு 10 daysக்கு முன்னாடி ஒரு கரெக்ஷன் வந்து வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் மேலே ஏறிட்டு திரும்ப ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு கரெக்ஷன் வந்து அதுவும் கரெக்ஷன் வந்து ஒரு ஷார்ப்பா இருக்கு. அந்த மூணுமே இருக்குது. அதாவது எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி ஷார்ப் டவுன், எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஷார்ப் அப், அதுக்கப்புறம் எலெக்ஷன் ரிசல்ட் தான் முடிஞ்சு ஒரு 1 or 2 daysக்கு அப்புறம் அகைன் ஷார்ப் டவுன். ஓகே, இது ஒரு 3 ட்ரெண்ட் வந்து அந்த பர்டிகுலர் நான் சொல்றது வந்து ஒரு 10 to 20 daysக்குள்ளேயே வந்து இந்த 3 ட்ரெண்ட் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்ப இன்வெஸ்டர் அப்படின்னு பார்க்க போறவங்க கண்டிப்பா அடுத்த 5 வருடங்களுக்குன்னு யோசிக்கிறவங்க தாராளமா ஒவ்வொரு டிப்ஸ்லயும் பை பண்ணிட்டே இருக்கலாம். அப்படிங்கிற மாதிரி கம்பெனி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கணும். ஏன்னா இப்போ நிறைய வந்து உலக லெவல்ல பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் இயர் சின்ன சின்ன கம்பெனி எல்லாம் காணாம போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ நம்ம என்ன கம்பெனி சூஸ் பண்றோம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ஒரு கம்பெனி மட்டும் பாத்தீங்கன்னா 5 years வந்து மேல இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, அது வந்து எத்தனையோ கம்பெனி பார்த்தேன், எவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு 200 கம்பெனிஸ் கிட்டத்தட்ட ஒர்க் பண்ணிருக்கேன். ஆனா அந்த ஒரு கம்பெனி மட்டும் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் 5 yearsம் வந்து மேல இருக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு வந்து அப்போ வந்து பயங்கரமான நியூஸ் வரும் போல. அது போக போக வந்து அந்த கம்பெனிக்கு வந்து நல்ல நியூஸா வந்துகிட்டே இருக்கும் போல. ஏன்னா 5 years மேல இருக்குதுன்னா கண்டிப்பா அது 5 times or 10 times ஏறுறதுக்கு வந்து நிறைய வந்து சான்சஸ் இருக்கு. அதனால ஸ்டாக் ஸ்பெசிபிக்கா வந்து போறது ரொம்ப நல்லது.
இப்போ இந்த பங்குச்சந்தை பற்றி பார்த்தோம். இப்போ கமாடிட்டிஸ்ல வராங்க அப்படின்னா அந்த மாதிரியான ட்ரேடர்ஸ்க்கு நீங்க வியூஸ் அப்படிங்கறது கொடுக்குறீங்களா? கமாடிட்டிக்கு வந்து ரொம்ப கிளியரான வியூ கொடுத்துருவோம். அதாவது எல்லாமே வந்து அட்வான்ஸ்டு வியூ தான். ஓகே, மார்க்கெட் வந்து என்ன ஆக போகுது அப்படின்றது தான் கொடுத்துருவோம். அதான் ட்ரேடிங் டிசிஷனுக்கு வந்து ரொம்ப கரெக்டா இருக்கணும். அதாவது ஈக்விட்டி ப்ராடக்ட்ல இப்ப நான் கொடுக்குறேன். ஓகே, இப்ப நான் ரிலையன்ஸ் ஒரு கம்பெனி காமிச்சேன். அது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மாசம் மேல போகுது, அதுக்கப்புறம் ஒரு 5 மாசம் கீழே வருதுன்னு காமிச்சிருந்தேன். சோ அது வந்து ரொம்ப கிளியரா பண்ணிக்கலாம். வாங்குறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, வாங்கிட்டாங்க ஓகே ஓகே, இன்கேஸ் இறங்கினா கூட ஹோல்ட் பண்ணலாம். ஆனா கமோடிட்டிக்கு அப்படி பண்ணக்கூடாது. கமோடிட்டிக்கு வந்து ஸ்ட்ரிக்டா வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு தான் வந்து ட்ரேட் பண்ணணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஓகே, இது வந்து இந்த கோல்டு சார்ட் இது வந்து காமிக்கிறோம் பாருங்க. இதுதான் வந்து நம்ம 3 months அட்வான்ஸா கொடுத்தோம். இந்த கோல்டுல பாத்தீங்கன்னா 3 ட்ரெண்ட் கிட்டத்தட்ட வந்து ஒரு 3rd டிசம்பர்ல இருந்து ஒரு டவுன் ட்ரெண்டும், 27th டிசம்பர்ல இருந்து ஒரு ஷார்ப் அப் ட்ரெண்ட் 6th பிப்ரவரி வரைக்கும், 6th பிப்ரவரியில இருந்து 7th மார்ச் வரைக்கும் ஒரு டவுன் ட்ரெண்டும் கொடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட இதுல 3 ட்ரெண்ட் கொடுத்திருக்கோம் பாருங்க. இந்த 3 ட்ரெண்ட் வந்து அது இன்பிட்வீன் வந்து சின்ன சின்ன ட்ரெண்ட் எல்லாம் கொடுத்திருப்போம். பட் இது வந்து மேஜர் ட்ரெண்ட் வந்து 3 ட்ரெண்ட் வந்து கொடுத்திருக்கோம். இதை பார்த்திருப்பீங்க. சோ இப்போ இதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா கமோடிட்டில வந்து எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே வந்து நம்ம கொடுக்கலாம். அதாவது அட்வான்ஸா கொடுக்கலாம். நெக்ஸ்ட் 3 months என்ன ஆகும், நெக்ஸ்ட் வீக் என்ன ஆகும், நாளைக்கு என்ன ஆகும்ன்றது ரொம்ப அட்வான்ஸ்டா வந்து கொடுக்கலாம். கோல்டுக்கும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே வந்து ரெடி. ஓகே, நெக்ஸ்ட் 3 months கோல்டு என்ன பண்ணுன்றது ரெடி. காப்பரும் வந்து ரெடியா இருக்கு, க்ரூட் ஆயிலும் ரெடியா இருக்குது. ஸோ தேவையானவங்க வந்து கமோடிட்டி ப்ராடக்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். பட் இது எல்லாமே வந்து அட்வான்ஸ் வியூ தான், என்ன நடக்க போகுதுன்றது கொடுக்கறது தான். இப்போ இந்த கோல்டு காமிச்சது எல்லாமே 3 monthsக்கு முன்னாடி என்ன நடக்கும்னு வந்து சொன்னதுதான். அதே மாதிரி 5 years தான் இருக்கும். 5 years வந்து ஓவரால் வந்து கோல்டு எந்தெந்த பீரியட்ல வந்து ஏறும்ன்றதும் இருக்கும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து கமோடிட்டி ட்ரேட் பண்றவங்க அந்த 3 months இல்லைன்னா வந்து அந்த டெய்லி பேசிஸ்ல என்ன ஆகும், ஓகே, இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்றது நல்லது. ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பைரி இருக்கும். ஓகே, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் வந்து எக்ஸ்பைரி இருக்கும். அந்த எக்ஸ்பைரி முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து புது கான்ட்ராக்டுக்கு வந்து பிரீமியம்ல இருக்கும். ஒரு 200 to 300 பாயிண்ட்ஸ் வந்து கோல்ட்ல இருக்கும், 600 பாயிண்ட்ஸ் வந்து சில்வர்ல இருக்கும். அதனால வந்து அந்தந்த பர்டிகுலர் டேட் தெரிஞ்சு ட்ரேட் பண்றது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து அது ஹை ரிஸ்க் ஹை கெயின் ப்ராடக்ட் கமோடிட்டி. நீங்க ஒரு மெகா கோல்டு கரெக்டான ஒரு 1000 பாயிண்ட் ட்ரெண்ட் வந்ததுன்னா அது ஒண்ணுமே கிடையாது. இப்போ நான் போன முறை சார்ட் காமிச்சேன் உங்களுக்கு. இந்த சார்ட், அந்த சார்ட் மூலமா ஆக்சுவல் ப்ராஃபிட்ஸ் வந்து ஒரு 4000 இருந்து 4500 பாயிண்ட்ஸ் வந்து வந்திருக்கும் அந்த ஒரே ஒரு சார்ட்ல. நீங்க எவ்வளவு எடுத்தீங்கன்றது உங்களுடைய இது. ஆனா 4000 இருந்து 4500 பாயிண்ட்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்கேன். இப்போ இந்த குவார்டருக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரே ட்ரெண்ட்லயே வந்து ஒரு 2000 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஆப்பர்ச்சுனிட்டி வரதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்கு. சோ ஒருத்தருக்கு வந்து கிளியரா தெரியும், கமோடிட்டி எல்லாம் ட்ரேட் பண்றவங்களுக்கு இதுதான் நடக்க போகுது ஓகே அப்படின்றது கிளியரா தெரியும். அதுக்கு வந்து ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி, ப்ராப்பரான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி இருந்தா தான் வந்து கேஷ் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து நம்ம எவ்வளவுதான் அட்வான்ஸ்டா கொடுத்தாலும் சரி, இதுலயும் வந்து தப்பு பண்றவங்களும் இருப்பாங்க. ரொம்ப கிளியரா வந்து இப்படிதான் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு, அதை வந்து ரியல் டைம்ல இப்படி மேட்ச் பண்ணுங்க நம்ம சொன்னா கூட அதுலயும் வந்து தப்பு பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாம் சார்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐயோ இவ்வளவு பெரிய ட்ரெண்ட் வந்து நான் எடுக்கலையே அப்படின்ற இது வரும். சோ அதனால என்னன்னா உங்களுக்கு அட்வான்ஸ்டா ஒரு வியூ வந்து உங்களுக்கு கிளியரா கொடுத்துருவோம். ஓகே, அதை எப்படி ட்ரேட் பண்றதுன்னு சொல்லுவோம். ஆனா கமோடிட்டி ப்ராடக்ட் வந்து ஸ்டாப் லாஸ் போடாம ட்ரேட் பண்ணக்கூடாது. ஈக்விட்டி ப்ராடக்ட்டுக்கு வந்து நம்ம ஈக்விட்டில வாங்குறதுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் போடணும்னு அவசியம் கிடையாது. இப்ப இந்த அட்வான்ஸ் சார்ட்ஸ் வியூஸ் இந்த மாதிரி கொடுக்குறீங்க இல்லையா, இதற்கான பயிற்சி வகுப்புகள் அப்படிங்கறது உங்கள்கிட்ட எதுவும் இருக்குங்களா? இந்த மாதிரி பயிற்சி வகுப்பு வந்து இருக்குங்க. இந்த மாதிரி வந்து ஒரு கான்செப்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். அதாவது நியூ வந்து ப்ராடக்ட் வந்து இது வந்து ஆப்ஷன்ல வந்து அந்த வீக்லி ஆப்ஷன் வருதுல, அதுல வந்து ஹெட்ஜிங் பண்றது. ஓகே, இது வந்து தொடர்ந்து பேசலாம். நேரடியில இருக்காங்க. மக்கள் வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம், நான் சென்னையில இருந்து பேசுறேன். சரிங்க, உங்க கேள்வி தொடர்ந்து கேட்கலாம் சார். நான் இப்போ வந்து உங்களை வந்து நான் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார். உங்களோட ப்ரோக்ராம் நான் ரெகுலரா பாத்துட்டு இருக்கேன். சொல்லுங்க. பார்த்துட்டு நிறைய அந்த நீங்க கொடுத்த ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் நல்ல ப்ராஃபிட் எடுத்திருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் பீக்ல இருக்கு நீங்க சொன்னீங்க. இப்போ நான் என்ன மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நான் இது பண்ணலாம் சார், நான் வாங்கலாம் அந்த மாதிரி? இப்போ வந்து அதாவது நான் லாஸ்ட் டைம் நிறைய கம்பெனி சொல்லியிருந்தேன். இந்த எஸ் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா எல்லாம் அந்த அக்டோபர் 8th ப்ரோக்ராம்லயும் சொல்லியிருந்தோம். அது வந்து 40% ரிட்டர்ன் இருக்குது. பட் இன்னைக்கு
இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் பேஸ்டா இருக்கிறதால என்ன பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு டிசிஎஸ் வந்து போக்கஸ் பண்றது நல்லது. ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கும் டிசிஎஸ்க்கும் எந்த சம்பந்தமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. சோ டிசிஎஸ் வந்து இன்கேஸ் இறங்குச்சுன்னா வாங்குறது ரொம்ப நல்லது. ஆட்டோ செக்டார் வந்து கான்ட்ரா ட்ரேடிங் பண்றதுக்கு உகந்ததா இருக்கும். ஏன்னா அந்த ஆட்டோ செக்டர் ரொம்ப பெருசா ஏறல. சோ மார்க்கெட்டே ரொம்ப இறங்குச்சுன்னா கூட ஆட்டோ செக்டர் வந்து ஃபர்தரா ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் ஆர் வெரி வெரி ரிமோட். அதனால வந்து கான்ட்ரா ட்ரேடிங்க்கு வந்து ஆட்டோ செக்டர் பெட்டர். பட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்க்கு வந்து டிசிஎஸ் வந்து ஃபோக்கஸ் பண்றது ரொம்ப நல்லது. பட் இது வந்து நம்ம அந்த ட்ரைனிங்கை பத்தி பேசியிருந்தோம். இந்த ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து இது வந்து புதுவிதமான ட்ரைனிங். இது எப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மந்த்லி இன்கம், ஓகே வீக்லி இன்கம் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ட்ரைனிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன்ல வந்து வீக்லி வந்து ஒரு 2% வந்து ஏர்ன் பண்ற மாதிரி. இது வீக்லின்னு நீங்க வந்து ஒன் சைடுன்னு நினைக்காதீங்க. ஓகே ஒன் சைடுக்கு வந்து நம்ம அந்த சார்ட்டை வச்சு அதை ட்ரேட் பண்றவங்க ஒன் சைடு பண்ணிக்கலாம். இது ஒன் சைடே கிடையாது. இது வந்து ஹெட்ஜ் பண்ணி ட்ரேட் பண்றது. அதாவது எப்படின்னா நான் நிறைய வந்து அந்த ட்ரைனிங்ல வந்து சேஞ்சஸ் பண்ணிட்டேன். அதாவது ஒருத்தர் வந்து 100 பேர் நம்ம கிட்ட அட்டென்ட் பண்றாங்கன்னா 100 பேரும் ப்ராஃபிட்ல இருக்கணும். அந்த மாதிரி ட்ரைனிங் மட்டும் தான் நான் எடுப்பேன் அப்படின்றத நான் கிளியரா வந்து டிசைட் பண்ணிட்டேன். ஏன்னா நிறைய இன்ட்ராடே, நிறைய சின்ன சின்ன குட்டி குட்டி ஸ்ட்ராட்டஜி, ஸ்விங் எல்லாமே சொல்லி கொடுத்தா கூட 100 பேர்ல நம்ம போய் கேட்டோம்னா ஒரு 30-40 பேர் கேஷ் பண்றாங்க. ஒரு 60 பேர் வந்து நான் விட்டுட்டேன், இல்ல அது தேவையில்லை, ஏதோ ஒரு இதுல ரீசன்ல விட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்குதுன்னா எதுக்கு ஒருத்தர் விடணும்? சோ அதனால என்னன்னா நான் ட்ரைனிங் எடுக்கிறது எப்படின்னா ஒரு இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 42 பேர் அட்டென்ட் பண்ணாங்க. இப்ப லாஸ்ட் டைம் ஈக்விட்டி ட்ரைனிங் 42 பேருமே வந்து ப்ராஃபிட்ல தான் இருக்காங்க. ஓகே யாருக்கிட்ட வேணா நீங்க வந்து அவங்களோட இதை கேட்டாலும் வந்து அவங்க ப்ராஃபிட்ல தான் இருப்பாங்க. அவங்க கிட்ட ஒரு 5 கம்பெனி சொன்னா அந்த 5 கம்பெனில மட்டும் தான் ட்ரேட் பண்ணுங்கன்னு சொன்னோம். இது வந்து ஈக்விட்டி ஏறினதால சொல்லல, ஏறலனாலும் அவங்க வந்து ப்ராஃபிட்ல தான் இருப்பாங்க. ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ரா ட்ரேடிங்ல வரும். ஓகே அதுல வந்து ஒரு 3% வந்து மந்த் ஆஃப்டர் மந்த் இன்கம் ஜெனரேட் பண்ற மாதிரி வரும். பட் இப்போ இருக்கிற ட்ரைனிங் வந்து ஆப்ஷனை பேஸ் பண்ணி, அதாவது வீக்லி ஆப்ஷனை பேஸ் பண்ணி, இது நாட் மந்த்லி ஆப்ஷன். எவ்ரி வீக் வந்து உங்களுக்கு ஓகே வந்து ஒரு 2 நாள் தான் இருக்கும். அதாவது வெட்னஸ்டே தர்ஸ்டே தான் இருக்கும். இது வந்து மினிமம் அமௌண்ட் வந்து உங்ககிட்ட ஒரு 1.4 lakhsல இருந்து 1.6 lakhs இருந்தாதான் இந்த ட்ரைனிங் நீங்க வரணும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும்னா, எனக்கு ஆப்ஷனை பத்தி தெரியவே தெரியாது அப்படி இருந்தீங்கன்னா ஆப்ஷனை பத்தி தெரியாதுன்னு சொல்லுங்க. ஓகே புதுசுன்னு சொல்லுங்க, ஆப்ஷனுக்கு பேசிக் கூட தெரியாதுன்னு சொல்லுங்க. இன்னொருத்தர் வந்து எனக்கு ஆப்ஷனை பத்தி தெரியும், ஓகே அந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. ஓகே இது இந்த ப்ராடக்ட் வந்து எப்படின்னா இது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை வந்து கிரியேட் பண்ணுங்க. ட்ரேடருக்கு லைஃப்ல வந்து பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். பட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் டே ஒண்டர்லாம் இது கிடையாது. ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா வீக் ஆன் வீக் வந்து ஒரு 2% எப்படி ஏர்ன் பண்றது. ஒரு 10 வாரம் பண்றீங்கன்னா 2 வாரம் வந்து ஃபெயிலியர் ஆகும். ஃபெயிலியர் ஆகும்போது ஒரு 2000 rupees லாஸ் ஆகும். மீதி 8 வாரம் வந்து சக்சஸ் ஆகுறது வந்து ஒரு 3000 to 4000 rupees வந்து ப்ராஃபிட் வரும். சோ ஒரு 1.5 lakhs வச்சுட்டு ஒருத்தர் வந்து மந்த் ஆஃப்டர் மந்த் ஒரு 10,000 rupees ஏர்ன் பண்ணணும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 6% ஏர்ன் பண்ணணும்னா இந்த ட்ரைனிங் வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கும். இது வந்து ஃப்ரைடே வந்து இந்த ட்ரைனிங் இருக்கு. ஃப்ரைடே வந்து 4 o'clock இருக்கு. சாட்டர்டே வந்து ஈக்விட்டி ட்ரைனிங் இருக்கு. ஓகே அந்த ஈக்விட்டி வந்து நான் கேட்ட சொன்ன 42 பேரும் சக்சஸ் பண்ணிருக்காங்க. இப்போ எடுக்க போற ஆப்ஷன் ட்ரைனிங்கும் 100 பேர் வந்தாலும் 100 பேரும் சக்சஸா தான் இருப்பாங்க. ஒருத்தர் கூட அந்த ஃபெயிலியரே வராது. சோ நான் எடுக்கிற ட்ரைனிங்கே எப்படின்னா, நான் எடுக்கிற ட்ரைனிங் வந்து 100 பேர் அட்டெண்ட் பண்ணா 100 பேரும் ப்ராஃபிட்ல தான் இருப்பாங்க. 100 பேர் அக்கௌண்ட்டையும் நம்ம போய் பார்க்கலாம், ப்ராஃபிட்ல தான் இருப்பாங்க. ஓகே அது ஒருத்தர் 2 பேர் மிஸ் ஆகுறது அந்த மாதிரி வந்து இருக்கவே கூடாதுன்றதால தான் ட்ரைனிங் ஸ்ட்ரக்சர் ஃபுல்லா மாத்தியாச்சு. ஒன்னு வந்து ஈக்விட்டிக்கு ஃபுல்லா எடுக்கிறோம். இப்ப வந்து ஆப்ஷனுக்கு வந்து ரொம்ப நாள் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தது வீக்லி ஆப்ஷனுக்கு ஏதாவது ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜி கொடுங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து இப்போ வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர்லி எட்ஜ்டு. ஓகே உங்களுக்கு லாஸே வந்து மேக்ஸிமம் 2000 rupees தான் வரும். ஓகே அதே மாதிரி ப்ராஃபிட் வந்து நீங்க 3000ல இருந்து ஒரு 4000 rupees வரைக்கும் ப்ராஃபிட் வரும். எவ்ரி வீக் வரும். நான் சொல்றது ஒரே ஒரு இதுக்கு. ஓகே ஒரு 1.4 lakhs வச்சுட்டு பண்ணீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். வேணும்னும் போது லாட் சைஸை மட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் கேஷ் இருக்கிறவங்க. சோ இந்த ட்ரைனிங் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த வீக்லி ஆப்ஷன்ஸ் பத்தி எடுக்கிறேன். இது வந்து ஃப்ரைடே வந்து 4 o'clock 4 to ஒரு 7 o'clock வரைக்கும் இருக்கும். பட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கண்டிப்பா வந்து எனக்கு பேசிக்ஸ் தெரியாதுன்னா பேசிக்ஸ் தெரியாதுன்னு சொல்லுங்க. இது வந்து ஆன்லைன்லயும் இந்த கிளாஸஸ் இருக்கு. வெளியூர்ல இருக்கீங்க, சென்னைக்கு வர முடியாதுன்னா இது வந்து நீங்க வரணும்னு அவசியம் கிடையாது. ஆன்லைன்லயே வந்து இது வந்து ஒரு 1/2 an hour 1 hourலயே இதை வந்து சொல்லி கொடுத்துடலாம். பட் ஆன்லைன்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்களும் கிளியரா வந்து பேசிக்ஸ் தெரியுமா தெரியாதான்னு சொல்லுங்க. ஏன்னா அந்த பேசிக்ஸ் வந்து இன்கே சுத்தமா தெரியலனா ஒரு மெயில் ஒன்று அனுப்புவேன் அந்த பேசிக்ஸை பத்தி. அதை படிச்சுட்டு வர்றது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து அது ஆப்ஷனோட ரொம்ப பேசிக்ஸ் வந்து தெரியாம இருந்ததுன்னா அதை பத்தி கொஞ்சம் பேசணும். அதனாலதான் இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்றோம். பட் ஈக்விட்டிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்க நீங்க வந்து நார்மலா வந்து ஈக்விட்டியில வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும், அதுல வந்து ஸ்விங் ட்ரேடிங்ல காசு
எடுக்கணும்ன்றவங்களே வரலாம். அதாவது நான் சொல்றது ஒரு 5 இயர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி இல்லாம இப்ப 5 இயர்ஸ்க்கு சில ப்ராடக்ட் இருக்குன்னா அந்த ப்ராடக்ட்டை வச்சு வீக் ஆன் வீக் எப்படி கேஷ் பண்ணலாம் அப்படின்றத சொல்லி கொடுப்போம். அது வந்து கம்ப்ளீட்லி ஒரு கான்ட்ரா ட்ரேடிங் மெத்தட். இப்ப இந்த ஈக்விட்டிக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, இதற்கான முதலீடு அப்படிங்கறது எவ்வளவு இருக்கும்? ஈக்விட்டிக்கு எவ்வளவு வேணா இருக்கலாம். நீங்க வந்து டிபெண்ட்ஸ் தான் உங்களுக்கு எவ்வளவு ரிட்டர்ன் எவ்வளவு வேணுமோ. இப்போ 3% நீங்க ஏர்ன் பண்ணலான்ற, வருஷத்துக்கு கண்டிப்பா 36% ஏர்ன் பண்ணலான்ற. உங்களுக்கு நீங்க 1 lakh வச்சிருந்தீங்கன்னா ஒரு 36,000 ஏர்ன் பண்ணுவீங்க. 10 lakhs வச்சிருந்தீங்கன்னா 3,60,000 ஏர்ன் பண்ணுவீங்க. ஒவ்வொரு முறை டிவி ப்ரோக்ராம்ல வரும்போது நம்ம அந்த போர்ட்ஃபோலியோ எவ்வளவு ப்ராஃபிட் இருக்குன்னு காமிக்கிறோம்னு சொன்னோம். இதை மட்டும் ஃபைனலா பாத்துருங்க. இதான் லாஸ்ட் டைம் வந்து 9.something காமிச்சேன். இந்த முறை பாத்தீங்கன்னா 11,43,000. இது வந்து வேணும்னே எப்படின்னா செப்டம்பர் 10th வந்து இந்த போர்ட்ஃபோலியோ ஆரம்பிச்சது. வேணும்னே ஆரம்பிச்சது. எதுக்காக வேணும்னே ஆரம்பிச்சதுன்னா மார்க்கெட் ஆல்மோஸ்ட் பீக்ல இருக்கும்போது கூட நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக ஆரம்பிச்சது. இந்த போர்ட்ஃபோலியோ ஆல்மோஸ்ட் வந்து 6 months ஓல்டு. இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 11,43,000 ப்ராஃபிட் இருக்கு. இது ஒவ்வொரு முறை வரும்போதும் காமிக்கிறேன். இது ஆல்மோஸ்ட் வந்து இந்த போர்ட்ஃபோலியோ பாருங்க 1 கோடி ரூபாய் வரும். அப்பயும் வந்து காமிப்பேன். இது எல்லாமே வந்து வித் ப்ரூஃப் தான். இது வந்து சும்மா ஒரு எக்ஸல்ல காமிக்கிறது கிடையாது. எவ்ரிடே என்ன பேசிஸ்ல ட்ரேட் பண்றோம்ன்றத காமிக்கிறது தான் இந்த போர்ட்ஃபோலியோ. லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தேன், ஒவ்வொரு முறை வரும்போதும் எவ்வளவு ப்ராஃபிட் இருக்கு காமிக்கிறோம்னு சொல்லிட்டு. இது மேஜர் பிளஸ் பாயிண்ட் பாருங்க, இதுல மேலதான் போயிட்டே இருப்போம். இதுல ஓகே கீழன்றது வரமாட்டோம். இப்ப 11.44 போயிட்டோம்னா வில் கீப் மூவிங் தான். மேலதான் வந்து போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் மந்த் வரும்போதும் இது திரும்பி காமிக்கிறேன். இது வந்து ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோ. நெக்ஸ்ட் டைம்ல இருந்து நம்ம வந்து அந்த ஆப்ஷன் போர்ட்ஃபோலியோவும் ஸ்டார்ட் பண்றோம். ஓகே, அந்த வீக்லி ஆப்ஷன்ஸ் எப்படி பண்றதுன்னு காமிக்கிறோம். நெக்ஸ்ட் மந்த் வரும்போது வீக்லில வந்து எவ்வளவு ப்ராஃபிட்ஸ் வந்ததுன்றதும் காமிக்கிறேன். இன்னைக்கு இந்த வளாகம் நிகழ்ச்சியில நம்ம பங்குச்சந்தை, பொருட்சந்தை மற்றும் நீங்க கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சி வகுப்புகள் பற்றி ரொம்ப தெளிவா சொன்னீங்க. தகவல்களுக்கு மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது மகாலட்சுமி. வணக்கம்.